ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருந்தது உங்க வீட்டு பொங்கல் பண்டிகை? பொங்கல்னாலே சிறப்பானது சர்க்கரை பொங்கல் தானே! ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்காக படிக்க போற கதையோட பெயர் கூட சர்க்கரை பொங்கல் தான். திருமதி ஸ்ரீவித்யா பசுபதி அவர்கள் எழுதின இந்த கதை ஒரு இணையதளத்துல வந்தது. ரொம்பவே உணர்ச்சிபூர்வமான அழகான ஒரு கதை. வாங்களேன் கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக சர்க்கரை பொங்கல். ஆச்சி, நாளைக்கு மேலத்தேரு பங்களாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போவீங்க தானே? விட்டுட்டு போயிறாதீங்க ஆச்சி. இதோடு 20வது முறையாக பொன்னுத்தாய் ஆச்சியிடம் கேட்டாள் செல்வி. ஏட்டி செல்வி, எம்புட்டு தரம் இதே கேள்விய கேப்ப? நான் தான் உன்னைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டம்லா. இப்போ நீ பேசாம தூங்கலேன்னு வையி, உன்னைய பங்களா வீட்டுக்கே கூட்டிட்டு போமாட்டேன். ஆமா. ஆச்சிக்கு மேலெல்லாம் வலிக்குது புள்ள. தூங்கணும். நீயும் தூங்குப்பா. சரி ஆச்சி. ஆச்சியிடம் சொல்லிவிட்டு திரும்பிய செல்வி 8 வயது நிரம்பிய சிறுமி. கண்களில் தூக்கத்தை மீறி மேலத்தெரு பங்களா பற்றிய கனவுகள் விரிந்தன. செல்வி கரிசல்குளம் கிராமத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்புதான் வந்தாள். கட்டட வேலை செய்யும் செல்வியின் பெற்றோர்களுக்கு 1 வருட வெளியூர் வேலைக்கு வாய்ப்பு கிடைத்தது. பழக்கமில்லாத அவ்வளவு பெரிய நகரத்திற்கு விவரம் அறியாத செல்வியையும் உடன் அழைத்து போவதை அவர்கள் விரும்பவில்லை. அதனால் செல்வியின் அப்பச்சியான பொன்னுத்தாய் ஆச்சியிடம் 2 மாதங்களுக்கு முன்பு செல்வியை கொண்டு வந்து விட்டுவிட்டு செல்வியின் பெற்றோர்கள் கிளம்பி போனார்கள். கரிசல் குளத்தில் இருக்கும் ஆச்சியின் வீட்டிற்கு வந்ததிலிருந்து அந்த கிராமத்தில் இருக்கும் மற்ற சிறுவர்களைப் போலவே செல்விக்கும் மேலத்தெரு பங்களா மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அக்கம் பக்கம் செல்வியுடன் விளையாடும் சிறுமிகள், ஆரம்ப பள்ளியில் உடன் படிக்கும் சிறுமிகள் என அனைவருக்கும் மேலத்தெரு பங்களா ஒரு சிம்ம சொப்பனம்தான், கனவு மாளிகைதான். பொன்னுத்தாய் ஆச்சி போன்றவர்களின் குடிசைகளை தாண்டி சின்ன சின்னதாக கான்கிரீட் வீடுகள் கொஞ்சம் இருக்கும் அந்த கிராமத்தில் மேலத்தெருவில் இருக்கும் 2 அடுக்கு பெரிய வீடு கரிசல்குள மக்களை பொறுத்தவரை பங்களாவாகத்தான் பார்க்கப்பட்டது. 7 அடிக்கு மேல் எழும்பிய சுற்றுப்புற சுவருக்குள் 2வது அடுக்கு மட்டுமே எட்டி பார்த்தபடி இருக்கும் பெரிய வீடு அது. அந்த பங்களா வீட்டிற்குள் என்ன நடக்கிறது, யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்களது அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், பழக்க வழக்கங்கள் என்ன என்ன, வீட்டிற்குள் என்னவெல்லாம் வசதிகள் இருக்கும் போன்றவையெல்லாம் அவரவர் கற்பனைக்கேற்றபடி கிராமம் முழுவதும் உலா வந்தன. இந்த விஷயம் தொடர்பாக கரிசல்குள சிறுவர் சிறுமிகளிடம் செல்விக்கு மட்டும் கூடுதல் மவுசு. அதற்கு காரணம் பொன்னுத்தாய் ஆச்சி மேலத்தெரு பங்களா வீட்டில் பாத்திரம் தேய்க்கும் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆச்சியின் வாயிலிருந்து அந்த வீட்டை பற்றி ஒரு தகவலும் வராது. ஆச்சி மட்டுமல்ல, அந்த வீட்டில் வேலை செய்யும் யாருமே வீட்டை பற்றி தகவல்களை லேசில் வெளியே விடமாட்டார்கள். அதனால் செல்வியின் மூலமாக அந்த பங்களா பற்றி ஏதாவது தகவல்கள் கிடைக்காதா என்று எதிர்பார்ப்புடன் செல்வியிடம் நட்பானார்கள் அனைவரும். ஆரம்பத்தில் செல்விக்கு இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தினமும் தன்னிடம் மேலத்தெரு பங்களா பற்றி தோழிகள் எழுப்பும் கேள்விகளால் ஒரு கட்டத்தில் அவளுக்கே பங்களா பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் அதிகமானது. தினமும் இரவு நேரத்தில் பாட்டியிடம் கதை கேட்டுக்கொண்டிருந்த செல்வி பங்களா பற்றிய தகவல்களை கேட்டாள். பொன்னுத்தாய் ஆச்சி கரிசல் குளத்தில் 5-6 வீடுகளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தாலும் மற்ற வீடுகளை பற்றி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாள் செல்வி. அவள் கேள்விகள் எல்லாமே மேலத்தெரு பங்களா பற்றியதாகத்தான் இருக்கும். ஆச்சி, மேலத்தெருவில் இருக்கிற வீடு எம்புட்டு பெருசா இருக்கும் ஆச்சி? அந்த பங்களாவில் யாரெல்லாம் இருப்பாக?
என்ன மாதிரியே இருக்கிற சின்ன பிள்ளைங்க எங்க கூட விளையாட வருமா? ஆச்சி, என்னையும் உங்க கூட அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறீகளா? இப்படி விதவிதமான கேள்விகளை எழுப்பி, ஆச்சியின் வாயிலிருந்து வந்து விழும் ஒன்றிரண்டு வார்த்தைகளை கெட்டியாக பிடித்துக் கொள்வாள். அதை வைத்து தன் தோழிகளிடம் சிலாகித்து பேசுவதில் செல்விக்கு அவ்வளவு பெருமை. அவள் கற்பனையிலேயே அந்த பங்களா வீட்டை பலவிதமாக வடித்து வைத்திருந்தாள். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பங்களா வீட்டில் விசேஷ பூஜை செய்வார்கள். பூஜை முடித்து அவர்கள் தரும் சர்க்கரை பொங்கலை ஆச்சி சாப்பிடாமல் செல்விக்காக எடுத்து வருவார். அந்த சர்க்கரை பொங்கல் செல்விக்கு மிகவும் பிடிக்கும். அடுத்த பௌர்ணமி வரும் வரை அந்த சர்க்கரை பொங்கலை பற்றி தன் வயது ஒத்தவர்களிடம் ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது பேசிவிடுவாள். மேலே தெரு பங்களா வீட்டில் செய்த சர்க்கரை பொங்கலை ருசி பார்க்கும் பெரும் பேறு தனக்கு கிடைத்ததை தன் தோழிகளிடம் கண்கள் விரிய செல்வி விவரிக்கும் அழகே தனிதான். செல்வி சொல்ல சொல்ல ஆச்சரியமாக கேட்டு கொண்டிருப்பார்கள் தோழிகள். இப்படி 2 மாதங்களாக மேலத்தெரு பங்களா வீட்டின் கற்பனை கதைகளையே பேசி பேசி மலைத்து போயிருந்த செல்விக்கு இன்று ஆச்சி சொன்ன விஷயம் பெரும் புதையல் கிடைத்தது போல் இருந்தது. ஏலா செல்வி, நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு தானே? பங்களா வீட்ல யாருக்கோ பொறந்த நாளாம். நெறைய பேர் வருவாங்க போல. வேலை நெறைய கிடக்கு. உன் பேத்தியையும் கூட்டிட்டு வான்னு பெரியம்மா சொன்னாங்க. அதனால நாளைக்கு நான் வேலைக்கு போகும்போது நீயும் என் கூட வார. என்ன? ஆனா அங்கன வந்து என்கிட்ட சொல்லாம அங்கன இங்கன போகக்கூடாது. ஜாமான் எல்லாம் தொடக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செய்யணும். சரியாட்டே? ஆச்சி இப்படி சொன்னதும் லட்சம் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தன செல்வியின் மனதில். அப்படியா ஆச்சி? பங்களா வீட்டுக்கு நாளைக்கு போக போறோமா? வீட்டுக்குள்ள எல்லாம் நம்ம போய் பார்க்கலாமா ஆச்சி? பாத்தியா? இப்பதானே சொன்னேன் என் கூடவே இருக்கணும்னு. நீ மேதாவித்தனமா அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னம்லா? சரியாச்சி, சரியாச்சி. உங்க கூடவே தான் இருப்பேன். உங்கள விட்டு எங்கனையும் போக மாட்டேன். உங்கள கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். கண்டிப்பா கூட்டிட்டு போவீல்ல? இப்படி ஆரம்பித்தவள் தான் இரவு தூங்கும் வரை நிறைய முறை ஆச்சியிடம் இதே கேள்வியை கேட்டுவிட்டாள். அதனால்தான் ஆச்சி சலிப்புடன் பதிலை சொல்லிவிட்டு தூங்கி போனார். ஆச்சியுடன் பங்களா வீட்டிற்கு போகும் வண்ண கனவுகளுடன் செல்வியும் தூங்கி போனாள். மறுநாள் காலை எழுந்தது முதலே பரபரப்புடன் தான் இருந்தாள் செல்வி. ஆச்சியுடன் பங்களா வீட்டிற்கு போகும் அந்த நொடிக்கான அவளின் காத்திருப்பு அவளை பொறுத்தவரை ஒரு யுகம் போல் இருந்தது. மனதில் இனம் புரியாத ஒரு பரவசம். 2 மாதங்களாக கற்பனையில் பல விதமாக வடித்து வைத்திருந்த மேலத்தெரு பங்களாவையும் அந்த வீட்டில் உள்ளவர்களையும் இன்று நேரில் பார்க்கப் போகிறாள். அந்த பிஞ்சு மனத்தில் அதற்கான பரவசம் இருக்கத்தானே செய்யும். ஆச்சியின் கையை பிடித்தபடியே தெருவில் நடந்து போகும்போது அவள் கண்கள் பரவசத்துடன் சுற்றுமுற்றும் தேடின. தன் தோழிகள் யாராவது கண்ணில் பட்டால் அவர்களிடம் தான் பங்களா வீட்டிற்கு போகும் விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு. செல்வியின் கனவு மாளிகையான அந்த மேலத்தெரு பங்களா வாசலில் இருந்த பெரிய இரும்பு கதவுகள் திறந்தபோது செல்வியின் கற்பனை கதவுகளும் திறந்து கொண்டன. அதை அவள் கண்கள் காட்டிக் கொடுத்தன. பிரமிப்புடன் கண்களை அகல விரித்தபடி அந்த வீட்டை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தாள். தோட்டத்தில் இருந்த பாதை வழியே வீட்டை சுற்றியபடி புற வாசலுக்கு வந்தார் பொன்னுத்தாயாச்சி. தோட்டத்து பூச்செடிகளையும் நெடுநெடுவென வளர்ந்திருந்த மரங்களையும் கூடவே வீட்டின் உள்ளே சாளர கம்பிகள் வழியாக தெரிந்த திரைச்சீலைகளையும் ரசித்து கொண்டே மெய்மறந்து நடந்தாள் செல்வி. ஆச்சி, புறவாசல்ல தான் ஏனம் போட்டு எல்லாம் கழுவணுமா? அப்போ இது வரைக்கும் நீங்க பங்களாவுக்குள்ள போனதே இல்லையா ஆச்சி? செல்வியின் குரலில் தெரிந்த ஏமாற்றம் ஆச்சியை என்னவோ செய்தது. நாம எல்லாம் உள்ளார போகக்கூடாது செல்வி. புரிஞ்சுக்கப்பா. ஏதோ வயிற்று பழப்புக்காக ஆச்சி இங்கன வேலை செய்யுதேன். துட்டு கிடைக்குதுல்லா, அம்புட்டு தான். அதோட நம்ம சோலி முடிஞ்சது. நீ சின்ன புள்ள. உனக்கு இதெல்லாம் விளங்காது.
பேசாம கடகடன்னு வேலைய செய்யணும். இன்னைக்கு ஏனம் நெறைய கிடக்கும். அப்படி இரு. கொஞ்ச நேரத்துல ஏனமெல்லாம் கொண்டு வந்து போடுவாக. கவனமா கழுவணும் என்ன? பராக்கு பார்த்துட்டு அரைகுறையா கழுவுனா பெரியம்மா ஏசும். புரியுதா புள்ள? குழப்பமும் பிரமிப்பும் மாறாமல் தலையை மட்டும் அசைத்தாள் செல்வி. சற்று நேரத்தில் வீட்டு வேலை செய்யும் கோமதி கழுவ வேண்டிய பாத்திரங்களை புறவாசலில் கொண்டு வந்து அடுக்கினாள். சின்னதும் பெரியதுமாக மலை போல் பாத்திரங்கள் குவியத் தொடங்கின. செல்வி புள்ள, கரண்டி தட்டு இந்த மாதிரி சின்ன எனமெல்லாம் நீ விளக்கி வை. பெருசெல்லாம் ஆச்சி விளக்கிக்கிடுத என்ன? ஏமாற்றத்துடன் தலையை அசைத்தாள் செல்வி. மனத்தில் பலவித கேள்விகள் துளைத்தெடுக்க அந்த நினைவுகள் உடனேயே பாத்திரங்களை கழுவினாள். சற்று நேரத்தில் வீட்டிற்குள்ளிருந்து ஏதோ ஒரு நறுமணம் எட்டி பார்த்து செல்வியின் நாசியை வந்தடைந்தது. ஆச்சி, எப்பவும் சக்கரை பொங்கல் கொடுத்து விடுவாங்களே, இன்னைக்கு பெரிய விசேஷம்னு சொன்னீங்களே, சக்கரை பொங்கல் செய்வாங்கல்ல, அந்த வாசமே வரலையே ஆச்சி, இன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்ய மாட்டாங்களா ஆச்சி? அதிர்ச்சியுடன் செல்வியை திரும்பி பார்த்தார் பொண்ணுத்தாய் ஆச்சி. இன்னைக்கு சக்கரை பொங்கல் எல்லாம் செய்ய மாட்டாங்க செல்வி. ஏன் ஆச்சி, பிறந்த நாள் தானேன்னு சொன்னீங்க, அதுக்கு சக்கரை பொங்கல் செய்ய மாட்டாங்களா? இன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்வாங்க, சூடா இங்கேயே வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சேன் ஆச்சி என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டாள் செல்வி. ஏறக்குறைய செல்வியின் கண்கள் கலங்கியே விட்டன. இருந்தாலும் தலையை குனிந்து கொண்டு பாத்திரங்களை கழுவுவது போல் சமாளித்து கொண்டாள். செல்வியின் மனநிலை ஆச்சிக்கு புரியாமல் இல்லை. விளக்கம் சொல்லி செல்வியின் அழுகையை அதிகப்படுத்த விரும்பவில்லை ஆச்சி. அதெல்லாம் பொறவு பேசலாம் செல்வி. இப்போ வெரசா ஏனத்த கழுவு. ஆச்சிக்கு மத்த வீட்ல ஜோலி கிடக்குதுல்லா. அதன் பின் மௌனம் மட்டுமே இருவருக்கும் இடையில் உரையாடியது. வேகமாக வேலையை முடித்து கிளம்பிய போது உள்ளிருந்து வழக்கமான குரல் கேட்டது. என்ன பொண்ணுத்தாயி, ஏனோ எல்லாம் கழுவி முடிச்சிட்டியா? நேத்திக்குள்ள பழையது இருக்கு, சாப்பிடுறியா? இல்ல வழக்கம் போல வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்ல போறியா? உன் பேத்தி சாப்பிடுவாளா? இல்லம்மா, 2 பேரும் வீட்ல சாப்பிட்டு தான் வந்தோம். நான் கிளம்புறேன். அடுத்த வீட்ல வேலைக்கு போகணும். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. செல்வியை அழைத்து கொண்டு பொண்ணுத்தாய் ஆச்சி விடுவிடுவென்று அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தார். மேலத்தெரு பங்களா வீடு பற்றி செல்வியின் மனதில் கட்டி வைத்திருந்த கற்பனை கோட்டை பொல பொலவென்று சரிய தொடங்கியிருந்தது. அவளின் ஏமாற்றத்தை புரிந்து கொண்ட ஆச்சி அவளை வீட்டிற்கு அழைத்து போய் சமாதானம் செய்துவிட்டு அடுத்த வீட்டு வேலைக்கு வரலாம் என்று எண்ணத்தோடு குடிசையை நோக்கி நடந்தார். அடுத்த தெருவில் நுழைந்தபோது ஆச்சி வழக்கமாக வேலை செய்யும் சங்கரி அம்மாள் வாசலிலேயே நின்றிருந்தாள். என்ன ஆச்சி, எங்க வீட்டுக்கு தானே வேலைக்கு வரணும், திரும்பி பார்க்காம வெரசலா போறியலே? இல்ல, செல்வியை வீட்டில் விட்டுட்டு வாரேன். பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க ஆச்சி. உள்ள என் மகளும் டிவி தான் பார்த்துட்டு இருக்கா. நீங்க வேலை முடிக்கிற வரைக்கும் செல்வியும் டிவி பார்க்கட்டும். பாவம் அது, எப்பவும் குடிசைக்குள்ளார தானே கிடக்கு. அப்புறம் இன்னைக்கு என் பாப்பாவுக்கு பிறந்த நாள். அதுக்காக சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். செல்விக்கு நம்ம வீட்டு சக்கரை பொங்கல் பிடிக்கும்னு சொல்வீங்கல்ல, இங்கேயே சுட சுட சாப்பிடட்டும். நீ வா பாப்பா என்று செல்வியை கைப்பிடித்து உள்ளே அழைத்து போனார் சங்கரி. டிவி முன்னால் இருந்த நாற்காலியில் தன் மகளுடன் உட்கார வைத்துவிட்டு சுட சுட சர்க்கரை பொங்கலை கொண்டு வந்து கொடுத்தார் சங்கரி. வழக்கமாக பௌர்ணமிக்கு ஆச்சி கொண்டு வரும் சர்க்கரை பொங்கலின் அதே மனம். முந்திரி நெய் என மணத்தது சர்க்கரை பொங்கல். இவ்வளவு நாட்களாக தான் ருசித்த சர்க்கரை பொங்கல் இந்த வீட்டிலிருந்து தான் வந்தது என்பது அந்த பிஞ்சு மனதுக்கு புரிந்து போனது. ஒரு ஸ்பூன் சர்க்கரை பொங்கலை எடுத்து வாயில் வைத்தவள் இனிமேல் மேலத்தெரு பங்களா பற்றி யாரிடமும் பேசக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டாள். மனிதர்களின் மனங்களை 8 வயதிலேயே புரிந்து கொண்டது அந்த பிஞ்சு மனது. வழக்கத்தை விட அன்று ஏனோ சர்க்கரை பொங்கல் மிகவும் சுவையாக இருப்பது போல் தோன்றியது செல்விக்கு. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அன்பின் வழியது உயர்நிலை,
அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பை அடிப்படையாகக் கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அன்பு மட்டும் இல்லை என்றால், இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றதே ஆகும். நம்மைப் போலவே பிறரையும் பாவித்து அன்பு செலுத்துவதே சிறந்த பண்பு. அப்படி இல்லாதவர்கள் எவ்வளவு செல்வம் உடைத்தவர் ஆயினும் அது வீணே அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த திருக்குறளை எடுத்துக் காட்டுவது போல அமைந்திருக்கு இந்த கதை இல்லையா? என்னைப் போலவே உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் உங்களை எல்லாருக்கும் என் இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.